ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனித்யச்ச ராகவே கேதவே நமோ நமகா. நாம் இப்பொழுது ஒரு நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். எல்லோரும் சொல்வார்கள் ஆயில்யம், ஆயில்யத்தில் பெண் பிறப்பது கூடாது, இது மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாது, ஆயில்ய நட்சத்திரம் வேண்டவே வேண்டாம் என்று பல ஆயிரம் குடும்பத்தில் பெண்களே அதை அவதூறாக பேசி அந்த நட்சத்திர தேவதையின் சாபத்தால் பல குடும்பம் சர்வதோஷத்திலும் நாகதோஷத்திலும் தீராத வியாதியிலும் சோதனையிலும் மாட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். இதை யாரும் சொல்வதும் கிடையாது, கண்டுபிடிப்பது மிக மிக கடினம். இதனால் ஏற்படும் சாபமானது நாகசாபம், ராகு தோஷம், காலசர்ப தோஷம், இப்படி பல தோஷங்களை அவர்கள் குடும்பத்தில் எல்லோரும் பெற்றுவிடும் ஒரு அவல நிலை ஏற்பட்டு இருக்கப் போகிறது. ஆனால் அப்படி செய்தால் மனம் தெரிந்து இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன் என்று மனதில் ஒரு வைராக்கியம் கொண்டு அரசமரத்தை சுற்றி உள்ள பல நூறு நாகங்கள் உள்ள இடங்கள், உதாரணமாக காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நாகங்கள் மிக சக்தி வாய்ந்தவர்கள். ஆயில்யம் என்றால் ஆதிசேஷன் என்கின்ற பெயர் உண்டு. நாககுலத்திற்கு தேவதை, ஆயில்ய நட்சத்திர தேவதை ஆதிசேஷன், நாகதேவதை. இப்படி பல நாகங்களை பல இடங்களிலே, பேரையூர், அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பேரையூர், அங்கே பார்த்தால் ஏகப்பட்ட நாகங்கள் இருக்கும். இப்படி அதிகமான நாகங்கள் இருக்கும் இடங்களிலே, அரச மரங்களிலே அடிப்பிரதர்ஷனம், அங்க பிரதர்ஷனம் செய்து நீங்கள் பால் தானம், அந்த புற்றுக்கு பால், தயிர் இவைகளெல்லாம் விட்டு பால் தானம், தயிர் சாதம் தானங்கள் அடிக்கடி செய்து வந்தால் சொல்லிய குற்றங்களுக்கு, பாவங்களுக்கு ஓரளவு பரிகாரம் தேட முடியும். ஏதோ நாம் சொல்லிவிட்டோம், தப்பித்து விட்டோம் என்று எண்ணாதீர்கள். நமது நாக்கே, நமது வாக்கே நம்மை பலவிதத்தில் பாதிக்கும். அதை நம்மையும் தாக்கும், நம் குடும்பத்தையும் தாக்கும். செல்லும் இடமெல்லாம் நமக்கு அவப்பெயர் வரும், கெட்ட கனவுகள், கெட்ட எண்ணங்கள். இதுதான் நமது வாக்கே நமக்கு வீட்டிலே செய்வினை செய்து விட்டார்கள், பில்லி சூனியம் வைத்து விட்டார்கள் என்று மனம் வேதனை அடைகின்றவர்கள் எத்தனையோ பேர். இதை சொல்வதும் கிடையாது, கேட்பதும் கிடையாது. நுணலும் தன் வாயால் கெடும் என்று ஆயில்ய நட்சத்திரத்தை அவதூறாக பேசியவர்களுக்கு நமது சர்க்குரு அளித்த எளிமையான பரிகாரத்தை இன்றே செய்ய புறப்படுங்கள். குறிப்பாக ராகு காலத்தில் செய்வது அதி அற்புதமான நல்ல பலன்களை கிட்ட வழி கிடைக்கும். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா. இதை பற்றி விளக்கங்கள் 1996 நமது அகஸ்திய விஜயத்திலே பாருங்கள், ஏப்ரல் மாதத்தில் வெளியிட்டு உள்ளோம்.